ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு டேக் குக் வீடியோ தான். யாரும் என்ன திட்டாதீங்க. ஏன்னா இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட். ஸோ திட்டாதீங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இந்த பர்த்டே ரிக்வெஸ்ட் வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு. என்னால் வந்து லாங்காக பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கதையை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவங்களோட ரிக்வெஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஜேகே வந்து டாப்பா வைக்க சொன்னாங்க. அண்டு ஜேகே அக்கா பையனா? இல்லை டே அக்கா பையனா? இதுதான் எனக்கு டவுட்டு, பெரிய டவுட்டு. அவங்க கமெண்ட் பார்த்த வரைக்கும் ஜேகே டே அக்கா பையன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்போ ஜேகே தான் வந்து அக்கா பையனாக இருக்கணும், டே வந்து மாமாவாக இருக்கணும் அப்படி தான் என்னோடய கணக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை தப்பாக பண்ணியிருந்தேன்னா சாரிடா. ஓகே, நம்ம பர்த்டே பேபிக்கு இப்போ ஒரு விஷ் பண்ணிடலாமா? மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. உங்களோட ஆசைப்படி இன்றைக்கி நான் வீடியோ பண்ண வந்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும். இன்னும் உங்களுக்கு எது எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, இப்போது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட்டோட வந்துடுங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு மேரேஜ் ஹால் தான் காட்டுறோம். அந்த மேரேஜ் ஹாலில் ஒரு ஓரமாக ஒரு ரூமில் ஜேகே வந்து நின்றுட்டு ரொம்ப கோவமாக அந்த ரூமே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். இப்போது அவன் பக்கத்தில் சுஹா தான் வந்துட்டு, டேய் மச்சான், என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? டேய், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, இதை எப்படியாவது நிறுத்தணும். என்னது, கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, இப்போ நிறுத்தணுமா? என்ன நினச்சிட்ருக்க நீ, இப்போ எப்படி நிறுத்த முடியும்? டேய், நான் வீட்டில் எவ்வளோ சொல்லிட்டேன்டா, எனக்கு பிடிக்கலடா. ஏன்டா பிடிக்கல? அவர் உங்கள் மாமா தானடா. அதான்டா என்னோட பிரச்சனையே. ஏன்டா? டே, அவர் என் மாமாடா. எப்பட்றா மாமா போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆனால் இது வரைக்கும் அவரை நான் அப்படி பார்த்ததும் கூட இல்லைடா. டே மச்சான், என்னடா இப்போ சொல்கிற? முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், முடியல. அதான் இப்போ ஏதாவது எஸ்கேப் ஆகலாமான்னு. எஸ்கேப் இங்கே பாரு, உன் ஆத்தா கை கழுத்து நினச்சி கொன்னே போட்டுருவா. என்ன நினச்சிட்ருக்க நீ? வாங்கினா பெல்ட் அடி, செருப்படி இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? எஸ்கேப் ஆக போறியா? நீ மட்டும் வாங்க மாட்டேன், உங்கள் ஆத்தாக்காரி என்னையும் சேர்த்து வச்சு மிதிப்பா. என் ஆத்தா கிட்ட கூட நான் அடி வாங்கினதில்லை. நானும் வர மாட்டேன்ப்பா. டே மச்சான், ப்ளீஸ்டா. இங்கே பாரு, எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு. உனக்கு கல்யாணம் பிடிக்கலையா இல்லை உங்கள் மாமனை பிடிக்கலையா? எனக்கு கல்யாணம் பிரச்சனை இல்லை, எங்கள் மாமாவை எனக்கு பிடிக்கலன்னுலாம் இல்லை. அவரை நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல, அவ்வளோதான். அவ்வளோதானே மச்சான், கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிக்க. செருப்பால் அடிப்பேன். ஐயோ டே, அதே தாண்டா நானும் சொல்கிறேன். உங்கள் அம்மா கன்ஃபார்ம் செருப்பால் அடிப்பாங்கடா. டே, என்னடா சொல்கிறீங்க? அவரை பாருடா. நானும் அதான்டா சொல்கிறேன், அவரை பாருடா, எப்படி இருக்கார் பாரு அந்த மனுஷன். செம்மையாக இருக்கார்ல. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? செருப்பையும் பார்த்துக்க. இப்போ மட்டும் ஒன்று கோவம் வருது. டே, அவர் உன் மாமாடா, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறவங்கடா. நான் எப்படா கல்யாணம் பண்ணிப்பேன்? நானே விட்டு தரேன், அப்புறம் என்ன? இவர் பேர் இவர் விட்டு கொடுக்குறாரு. டே ப்ளீஸ்டா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டா. சரி வா, நம்ம நேராக போய் ஸ்டேஜில் அவங்க மாமாட்டே சொல்லிடுவேன், மாமா எனக்கு கல்யாணத்தில் போகலன்னு. அதெல்லாம் வேணாம். ஏன் 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 அது அசிங்கமாக இருக்கும்டா. அப்புறம் அவருக்கு அசிங்கமாக இருக்காதா? இங்கே செருப்பால் அடிப்பேன். அவரை பிடிக்காதான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா, ஆனால் அவருக்கு அசிங்கம் வரக்கூடாதான். டே, ஏன்டா அப்படி லூஸ் மாதிரி பண்ணுற? டேய், நான் லூஸா நீ லூஸாடா? கல்யாணத்தன்னைக்கு வந்து நின்றுட்டு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, வழி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. பைத்தியம் மாதிரி வழி சொல்லாமல் ஒழுங்காக சொல்லு. ஒரு வழி இருக்குது, சொல்லவா? போய் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், நீ என்கிட்ட எவ்வளோ கற்றுனாலும் முடியாது, வேணா முடிஞ்சா போய் எங்கள் அம்மாட்ட கற்று. ஐயோ, இந்த கல்யாணம் கன்ஃபார்ம் நடந்தே ஆகணுமா? கன்ஃபார்ம் வேணா உங்கள் அம்மாட்ட கேட்டுக்கோ. டே, சும்மா அம்மாங்க அதை. சரி விடு, நான் எதுவும் சொல்லலை. இப்போ உங்கள் அம்மா வருவாங்க, அப்புறம் நீ பொட்டிப்பா மாதிரி பின்னாடியே போறியல்ல, நான் பார்க்குறேன். டே என்ன, நான் எங்கள் அம்மாட்ட சொல்வேன் பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லி கத்திகிட்ருக்கான். அப்போன்னு பார்த்தா யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போது யுங்கி தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவங்க அம்மா தான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அவங்க அம்மாவே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா, என்ன ஜங்கு போகலாமா? அம்மா போகலாமாடா? அம்மா அது சரி வா போகலாம். சரிம்மா. நான் சொல்லலை, அவங்க அம்மா வந்து கூப்பிட்டோன்னே உடனே பின்னாடி போயிடுவான்னு சொல்லிட்டு.
இதுக்கெல்லாம் பேச்சு மட்டும் காய்ச்சல்ல பட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே இங்கேயும் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் டேவை பார்த்தா டேக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா டேக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற சந்தோஷம் அவனுக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ அவன் செம்ம ஹாப்பியாக நின்றுட்டுருக்கான். இப்படியே ஜங்குக்கும் ஸ்டேஜுக்கு வந்துடுறான். ஸோ ஜங்குக்கும் வந்த பிறகு அப்படியே மேரேஜ்லாம் நடந்து முடியுது. ஜங்குக் தான் அந்த ரிங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ யுங்கி பக்கத்தில் வந்து மச்சான் ஆல் த பெஸ்ட் செருப்பால் அடிப்பேன். டேய் நீ எதால் வேணால் அடிச்சுக்கோ, உங்கள் மாமா செம்ம ஃபிகராக இருக்கார். ஸோ கொஞ்சம் உன் கோவத்தெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு உங்கள் மாமா கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறதை பாரு. ஓகே நொட்டு வாங்க போ. ஓகே இதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே அங்கே என்னென்ன நடக்கணுமோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது, கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்படியே அங்கே மேரேஜும் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் டேவும் ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே என்னென்ன இதெல்லாம் பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு போல் நம்ம ஜங்குக்கையும் டேவையும் ஒரு ரூம்க்குலாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே டேனா ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்கான், என்ன இப்படி எது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஜங்குக் தான் ரூம்குள்ளே வரான். ஸோ ஜங்குக் ரூம்குள்ளே வரதை பார்த்துட்டு டே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ நேராக ஜங்குக் போயிட்டு பெட்டில் தான் படுக்கிறான். டே அதை பார்த்துட்டு ஜங்குக் அது என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, தூங்க போறியா? ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன் நீங்கள் தூங்கலையா? ஒன்றும் இல்லை, சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துடுறான். ஸோ டேக் வந்து என்னடா இப்படி போய் தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ அவனுமே ஓகே டயர்டாக தான் இருக்குது எனக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் போய் படுத்து தூங்குறான். ஸோ இப்படியே தான் அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு யாரோ எழுப்புறாங்க. ஜங்குக்கு வந்து மா விடுமா நான் தூங்கணும். ஜங்குக் நான் அம்மா இல்லை டே மாமா எழுப்புறேன். தயவு செஞ்சு சும்மா இருக்கீங்களா, எனக்கு தூக்கம் வருது. ஏய் எந்திரிடா. மாமா என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? டைம் ஆச்சு எந்திரிடா. என்னாச்சு? 8 o'clock ஆக போகுது. 8 தானே ஆகுது, அதுக்கு தான் அப்படி எழுப்புவீங்களா? விடுங்க. எந்திரிடா. இங்கே பாருங்க மாமா, விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த போர்வை எடுத்து போத்திட்டு நல்லா தூங்குறான். டேக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டே வந்து ஜங்குக்கிட்ட எப்போவுமே பாசமாக தான் நடந்துப்பான். ஜங்குக்கு வந்து பாசமாலாம் இருக்க மாட்டான், பட் கோவப்பட மாட்டான். இன்றைக்கி அவன் ஒரு மாதிரி கத்துனது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி கீழே போகிறான். அங்கே போயிட்டு அவன் எப்போதும் போல் பேசிட்டு ஜாலியாக அவங்க அக்கா கூட எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருந்துகிட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கி முழிச்சு நெட்டி முறித்து ஒரு 9-10 மணிக்கு எழுந்திரிச்சு கீழே வரான். ஸோ கீழே வரும்போது ஜங்குக்காக டே வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பான் சாப்பிடாமே. அவன் அப்படியே வந்த பிறகு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமாவா? நீங்கள் சாப்பிடல இன்னும்? நான் சாப்பிடல, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிடுவோமா? சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா தான் ஓரமாக நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து வழக்கத்துக்கு மாறாக டே வந்து ரொம்ப திட்டுறது கோவப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் பண்ணுறதெல்லாம் டேக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எப்போவுமே வந்து டே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவன் வந்து நான் வயசில் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஜங்குக்கிட்ட காட்டிக்கிட்டதே இல்லை. அவன் எப்போவுமே ரொம்ப பொறுமையாக இருப்பான். பட் ஜங்குக்கு அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப கோவப்படுவான், ரொம்ப திட்டுவான். ஆனால் எப்போவுமே டேவை பெருசாக திட்ட மாட்டான். இப்போ அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருதுங்கிறனால அவனை ரொம்ப திட்டிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு வந்து டே இந்த ஃபார்மில் பார்த்ததே இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு போதும், நான் கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறான். எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு எதுவுமே சொல்லலை. திரும்பி அவனை பார்த்து ஒரு விஷயம் கேட்கலாங்கிறதுக்குள்ளே அவன் அங்கேருந்து போயிட்டான். வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு இப்படி பண்ணுறத பார்த்துட்டு. இதெல்லாம் ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு இப்போது கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு, டேங் டேங் அக்கா சொல்லு. இல்லை, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டியா? என்னது? நான் அதை தப்பாக எடுத்துக்கலே. இல்லைடா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மறந்துட்டியா? என்னது? இல்லைடா, ஜங்குக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்னக்கா சொல்கிற? விருப்பம் இல்லையா? ஆமாண்டா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். என்னக்கா சொல்லிகிட்ருக்க? ஆமாண்டா, நான் தான் உன்னை ரொம்ப வற்புறுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன். அக்கா, ஏன்க்கா அப்படி பண்ண? இல்லைடா, எனக்கு அவனை பார்த்தியா எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. வெளியில் ஒருத்தவங்க எப்படியும் அவனை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். அதனால தான் உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு. அக்கா, எனக்கு அவனை பிடிக்கும், ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்காதுங்கிறப்ப ஏன்க்கா? அவன் சும்மாவே என்கிட்ட பேச மாட்டான், இப்போ இன்னும் என்னை வெறுக்க போகிறான். இல்லைடா, நீ அவன்கிட்ட எப்போதும் போல் பழகு, அவன் மாறிடுவான். நான் இப்போ மட்டும் என்ன வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கேன், அவன் தான் என்கிட்ட வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கான். பாரு எப்படி கத்துறான்னு. நான் எதுவுமே பண்ணல, அதுக்கு கத்துறான். ஏதாவது பண்ணால் அதுக்கு கத்துறான். நீ காலைல எப்படி? என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, என்கிட்ட சொல்லக்கூடாதா அந்த மாதிரி எதுவும்? எழுப்ப போனேன், அதுக்கு கத்துறான். டேய் சாரிடா, அது நான் நான் ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணிட்டேன்டா, சாரி. எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்லு. கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ளே. இல்லட்டேன், போதும் நிறுத்து. ஏற்கனவே அவன் எனக்கு கத்தி எனக்கு தலை தான் வலிக்குது. எனக்கு பேசவும் பிடிக்கல, ஒன்றும் பண்ண பிடிக்கல, போ சொல்லிட்டே அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவன் நேராக ரூமுக்கு போயிட்டு அவங்க அக்கா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் பெரியவனாக இருந்தாலும் ஜங்குக்கை பார்த்தாலே அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அவன் ஒரு மாதிரி ஒரு இதுலேயே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு போல் தான் ஜங்குக்கு வரான். ஜங்குக்கு வரும்போது செம்ம போதையில் வரான். நல்லா குடிச்சிட்டு எங்கே போகிறோம் எப்படி வரோன்னு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து சேர்றான். ஸோ வந்துட்டு டோரை செம்மையாக நாக் பண்ணிகிட்ருக்கான். வந்து ஜங்குக்காக வெயிட் பண்ணி ஹால்லே தூங்கியிருப்பான். ஸோ அந்த தூக்கத்துலேருந்து அவன் பொறுமையாக எழுந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணால் யுங்கியும் ஜங்குக்கு தான் வந்திருக்காங்க. யுங்கி வந்து ஜங்குக்கு பிடிக்க முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு நிற்கிறான். இந்த பார்த்துட்டு, என்ன ஆச்சு? அதுவா மாமா, குடிச்சிட்டான், ரொம்ப குடிச்சிட்டான், அதான் நான் அழைச்சிட்டு வந்தேன். குடித்தானா? எதுக்கு? மாமா, அது நான் கொஞ்சம் உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் சொல்லவா? இல்லை நானே அழைச்சிட்டு போகிறேன். சரி மாமா, நீ உள்ளவா? இல்லை மாமா, வண்டியை நான் ரோட்டில் நிறுத்திட்டு வந்துட்டேன், நான் கிளம்புறேன். சரி, ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு போறியா? நிறையா குடிச்சிட்டேன் மாமா. ஐயா, இல்லை வேணாம், நீங்கள் அவனை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். இங்கே ஜங்குக்தா செம்ம போதையில் ஏதோ உளறிட்டுருக்கான். ஒன்றுமே புரியல, என்ன தாண்டா பேசுகிறான் அவன் சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கேட்குறான். பொறுமையாக கேட்டா, ஐயோ போச்சு என் லைஃப்பை டோட்டலாக நாசம் பண்ணிட்டானுங்க. ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானுங்க? அவன் என்னோட வயசில் எவ்வளோ பெரியவன், அந்த மாதிரியே நடந்துக்கிறான். சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறான். என்னை பார்த்து பயந்து ஓடுறான். நான் பெரியவனா, அவன் பெரியவனா? ஐயோ, இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து என் அத்தக்காரி லைஃபே நாசம் பண்ணிட்டான். எனக்கு பிடிக்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டவனும் பிடிக்கல, அவன் நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்கல.
யாராவது என்னை இந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றுங்களேன். டிவோர்ஸ் பண்ணிவிடுவோமா? டிவோர்ஸ் பண்ணிட்டா அவன் விட்டு போயிடுவான்ல? போயிடுவான் தான் நினைக்கிறேன். போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் புலம்பிகிட்ருக்கான். டேக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிவோர்ஸ் பண்ண போறியா? டே கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு அவன் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்கான். ஜங்குக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப அவன் இந்த மாதிரி பெரியவன் வந்துட்டு பயந்து பயந்து ஓடுறியே அப்படின்னு சொன்ன வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப போகுது. டிவோர்ஸ் பண்ணிவிடுவோமான்னு கேட்டது தான் தேனால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அவனுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஜங்குக்கே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக்கும் தூங்கிடுறான் புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு. டேவும் அப்படியே பக்கத்துலேயே படுத்துட்டு தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். டே வந்து ஜங்குக் கூட கால் கிட்ட படுத்திருப்பான். ஸோ ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சிட்டு பார்க்கும்போது அவன் கால் கிட்ட படுத்திருக்கான்னு. எதுக்கு இவர் இங்கே படுத்திருக்காரு? ஐயோ நைட்டு வேறு செம்மையாக குடிச்சிட்டு வந்துட்டோம், போட்டு கொடுத்துருவாரோ? ஐயோ எந்திரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டேங் பொறுமையாக எந்திரிக்கிறான். ஸோ டேவை பார்த்து ஜங்குக் குட் மார்னிங் மாமா. மாமா நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டே அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எந்திரிச்சு மட்டும் உட்காந்துடுறான். பட் எதுவும் பேசலை. அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் டேவை பார்த்துட்டு மாமா மாமா அது நைட்டு நான் அம்மா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு டே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஸோ ஜங்குக்குமே அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு அப்பா நான் கூட பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் கிட்டே பெருசாக போகிறதில்ல, பேசுகிறதில்ல. ஏன் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறதும் கூட இல்லை. ஒரு 2 to 3 months கிட்டே இந்த மாதிரி தான் போகுது. ஜங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லாம் பெருசாக கண்டுக்கல, என்ன ஒரு பெரியவரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனால் போக போக ஜங்குக்கு வந்து டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஏன்னா அவன் எப்போவுமே நிறையா விஷயத்த டேக்கிட்ட ஷேர் பண்ணிப்பான், டேக்கிட்ட பேசுவான், டேன்னு தான் சுற்றுவான். டேக்கிட்ட என்ன தான் அவன் பாசம் காட்டலைனாலும் டேக்கிட்ட பேசாமல் அவனால் இருக்கவே முடியாது. பட் டே இந்த மாதிரி விலகி விலகி போகிறது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ மந்த்ஸ்லாம் பாஸ் ஆக அவனும் என்னடா ஆச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது வீட்டில் யாருமே இல்லை. டேவும் ஜங்குக் மட்டும்தான் இருக்காங்க. டே வந்து டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் நேராக டே கிட்ட வந்து உட்காந்துட்டு நல்லா பக்கத்தில் வந்து உட்காடுறான். டே அதை பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காடுறான். ஜங்குக் அதை பார்த்துட்டு என்னாச்சு மாமா, ஏன் இப்படி தள்ளி போகிறீங்க? ஒன்றும் இல்லையே, சும்மா தான். மாமா அவங்களுக்கு என் மேலே எது கோவமா? கோவமா எனக்கா? இல்லை அதெல்லாம் இல்லை ஜங்குக், கொஞ்ச நாள் ஒன்று பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது இப்போ பேசலாமா? மாமா நானும் உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி நீ சொல்லு. இல்லை மாமா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து பெருசாக இல்லை, நான் நடந்த விஷயத்தில் தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நீங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாம் கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் டாப் டு பாட்டம்னு சொல்லிட்டு. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே டேவோட லிப்ஸே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக டே கிட்ட போகிறான். டே அப்படியே அசையாமல் அங்கேயே இருக்கான். ஜங்குக் பொறுமையாக கிஸ் பண்ணுற மாதிரி வரான். டே டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்குக் என்ன பண்ணுற? மாமா ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி ஓகே, அங்கே ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறியா? பேப்பரா? என்ன பேப்பர் மாமா? இல்லை நீ எடுத்து பாரு, உனக்கே தெரியும். மாமா பாரு ஜங்குக் பாரு
அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அந்த பேப்பரை எடுத்து ஜங்குக் பார்க்குறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அவன் அந்த பேப்பரையும் டேவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கான். அவன் அந்த பேப்பரை ஒரு மாதிரி மடக்கிட்டு, என்னது மாமா இது? நீ கேட்டதான் ஜங்குக். நான் கேட்டேனா? நான் எப்போ கேட்டேன்? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி செகண்ட் டே நீ கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தியே, அன்னைக்கு கேட்டியே. நானா? ஓ, நீ ரொம்ப போதையில் உனக்கு ஞாபகம் இல்லை போல். நீ தான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்ட, ஸோ அதான். அம்மா என்ன மாமா சொல்லிகிட்ருக்கீங்க? நிஜமா நீ கேட்டடா. டிவோர்ஸ் கொடுத்தா எப்படியும் நம்ம லைஃப்பில் இருக்க மாட்டான்ல, போயிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதான் உனக்காக நான் அப்பயே போயிருப்பேன், பட் லீகலாக போகலாமேன்னு சொல்லிட்டு. மாமா என்ன மாமா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ? இல்லை ஜங்கு, நீ தானே பாரு மாமா, அது நான் தான் பிடிக்கலன்னு சொன்னேன், கல்யாணம் வேணான்னு சொன்னேன். அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஆனால் இந்த 3 மாதத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீ இல்லாமல் கொஞ்சம் கூட பேச கூட மாட்டேன்ட்ட. நீ முன்னாடி நம்ம எப்போதும் போல் பேசுகிற மாதிரி இருந்து பேசியிருந்தா கூட எனக்கு எதுவும் தோணியிருக்காது போல். நீ எதுவுமே பேசாமல் என்னை விட்டு விலகி போகும்போது தான் அது. மாமா ப்ளீஸ் மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா. ஜங்கு இதுக்கு பார்த்து கிழிக்கிற? நான் கிழிப்பேன், எனக்கு இதெல்லாம் வேணாம். ஜங்கு விளாண்டுட்ருக்காத, நீ தான் டிவோர்ஸ் கேட்ட. மாமா அது ஏதோ போதையில் உளறி இருப்பேன். டேய், மனசில் இருக்கிறதுனால போதையில் உளருவாங்க. இப்போ நான் வேணால் சரக்கு போட்டு என் மனசில் இருக்கிறதெல்லாம் உளரட்டா? ஏன் அதை சரக்கு போடாமே சொல்ல? அது சொல்ல. அது வந்து என்ன சொல்ல மாட்டியா? அது சொல்ல மாட்டேன், அவ்வளோதானே. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கியா? என்னையா பிரச்சனை உனக்கு இப்போ? என்னது? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கியா? என்ன காலையிலே என்ன விளையாட்டா? ஆமாம், காலையிலே விளையாட்டு தான். என்ன விளையாட்டு நல்லா இருக்கா? ரொம்ப கேவலமாக இருக்குது, போய் வேறு வேலை இருந்தால் பாரு. இங்கே பாரு மாமா, நான் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன். இங்கே பாரு ஜங்கு, நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு புரியுது, நான் உன்னோட வயசில் பெரியவன், ஆனால் நடந்துக்கிறதெல்லாம் உன்னோட சின்ன பையன் மாதிரி. ஆனால் அது என்னோடய கேரக்டர், என்னால் மாற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் உனக்கு என்ன பிடிக்கலங்கிறது நான் ஏற்றுக்கிட்டேன். இனிமேல் வந்து நீ கவலைப்பட வேணாம், நான் கிளம்பி போகிறேன். டிவோர்ஸ் கொடுத்தேன், கிழிச்சு போட்டேன். இனிமேல் உனக்கு டிவோர்ஸ் வேணாம், நீ போய் அலைஞ்சு போய் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வா, நான் சைன் போட்டு தரேன். மற்றபடி என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேயே எந்திரிக்க போகிறான். ஸோ இப்போ ஜங்குக் தான், ஏய் உட்காரு. என்னடா உட்காருன்னு? இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னோட மாமா. தெரியுது, உட்கார்றா. ஜங்குக், ஆயமுட்றா, சொல்லிட்டே இருக்கேன். என்ன எங்கே போகிற? என்ன ஒரு இஷ்டத்துக்கு நீ போகலான்னு நினச்சிட்ருக்கியா? ஒரு இஷ்டத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிப்ப, வேணா நான் போவியா? நான் போகிறேண்ணா? ஆமாம், இப்போ நீ தான் போகிற. நான் உனக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேனா? என்னமோ குடிச்சிட்டு வளரிட்டேன், அதுக்காக டிவோர்ஸ் நீட்டுவேன் நீ? என்ன நினச்சிட்ருக்க நீ? இங்கே பாரு, எனக்குன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானுங்க, அவ்வளோதான். நீ எனக்கு தான், ஏன் ப்ராப்பர்ட்டி. இனிமேல் எங்கே போனாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும். கிளம்புறீங்களா நீங்கள்? கொன்றும் ஒன்று இருறா, காலை உடச்சி போடுறேன். எப்படி நீ நகர்ற நான் பார்க்குறேன். நீ என்ன பேசிகிட்ருக்க? பேசுகிறத மட்டும் கேளு. ஆமாம், இது ஃபோர்ஸ் மேரேஜ் தான். என்னை எங்கள் அம்மா மல்லு கட்டி கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சா. எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு பிடிக்கல தான், ஆனால் இப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். என்னடா பேசிகிட்ருக்க? புரியலையா? புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து செம்ம ஃபோர்ஸ்டாக போய் அவங்க போட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டேக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. அவ்வளோ ஃபோர்ஸாக ஜங்குக்கு வந்து டேவை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பொறுமையாக ஜங்குக்கு வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே டேவை நிமிர்ந்து பார்க்குறான். டே அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான், என்ன ஏன் எப்படி பார்க்குற? இல்லை புரியலையா? இன்னும் புரியலையா? சரி வா, புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
டேவை அப்படியே தூக்கிக்கிட்டு அவன் அப்படியே மேலே போகிறான் ரூமுக்கு. டேக்கு அவன் என்ன பண்ணுறான்னு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. டே அப்படியே ரூம் டோரை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு இங்கே பாரு நிமிஷம் இரு, நீ என்ன பண்ணுற, எதுக்கு என்னைங்க தூக்கிட்டு வந்தா? விடு என்ன கீழே, நீ ஃபஸ்ட்டு டோர் ஹேண்டில் விடுறா. இங்கே பாரு ஜங்குக், அவனோட பெரியவன். மண்ணாங்கட்டி விடாத ஜங்குக், விட்றா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேவை அப்படியே வேகமாக இழுக்கிறான். டேவும் அப்படியே அந்த டோரை விட்டுடுறான். ஜங்குக்கு அப்படியே காலால் ஒரு உததான் அந்த டோர் போய் அப்படியே லாக் ஆகிடுது. அவன் அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிட்டு டேவை கொண்டு போய் அந்த பெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தூக்கி போடுறான். என்னமோ ஒரு பொம்மையை தூக்கி போடுற மாதிரி. டே வந்து அப்படியே ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எதுக்கு பண்ணி ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் நிமிஷம் இரு, நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுறியா? புருஷன் பண்ணாட்டி என்ன பண்ணுவானுங்களோ அதை பண்ண போகிறேன். என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? ஃபஸ்ட்டு நீ நில்லு அங்கே. டே கொஞ்ச நேரம் வாய மூடு. இங்கே பாரு ஜங்குக், நீ மாமாங்கிற ஒரு மரியாதை கூட தரமாட்டேங்கிற. உனக்கு கொடுத்ததெல்லாம் போதும்டா, இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன்ல, அதை ஃபஸ்ட்டு நீ வாங்கு. ஜங்குக் ஜங்குக் ஜங்குக், கிட்ட வராத. கிட்ட வராதே, அப்புறம் எதுக்குடா கல்யாணம் பண்ண? அது இங்கே பாரு, நீ ஃபஸ்ட் என்கிட்ட கிட்ட வராமல் என்ன பேச. சரி சொல், எது கல்யாணம் பண்ண? நான் கல்யாணம் பண்ணேன், அதை விடு, உனக்கு தான் பிடிக்கல, நீ விடு. இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல, நீ அவன்டா சொன்னது? நீ தான் சொன்ன உனக்கு பிடிக்கலன்னு. இங்கே பார், நான் உன்னை அப்படி பார்க்கலன்னு மட்டும்தான் சொன்னேன், உன்னை பிடிக்கலன்னா சொல்லலை. ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றா? சரி, ரெண்டும் ஒன்றாவே இருந்துட்டு போட்டோம். இப்போ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்றும் பண்ணல, நீ தானே என்னமோ பண்ண போகிற. இங்கே பாரு, நீ கிட்ட வந்துன்னு வச்சுக்கோ, நான் கத்தி கூப்பிடுவேன். யாரை கூப்பிடுவேன்? யாரை கூப்பிடுவேன் ஃபஸ்ட்டு சொல்லு. யாரை கூப்பிட்டா உனக்கு என்ன? யாரை கூப்பிட்டாலும் ஒன்று தான் அசிங்கமாக திட்டுவாங்க. என்னையே திட்ட போகிறாங்க? ஆமாம், நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ வந்து நின்று கத்தி கூப்பிடுவேன்னா லூசா நீ? ஐயோ ஆமாம்ல. இங்கே பாரு ஜங்கு, கிட்ட வராத. டே வராதடா, வராத. டேய் நீ என் மாமன் தானே? என்னோட பெரியவன் தானே? ஏன் அப்படி சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற? நான் தான் சொல்லிட்டேன், அது கேரக்டர்னு. உனக்கு பிடிக்கலன்னா போ. எனக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்கு, ஐயோ புஜ்ஜிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு டேமில் ஏறி உட்காந்துட்டு அவனோட சீக்ஸ் ரெண்டையும் பிடிச்சி செம்மையாக கீழ்றான். டே வந்து அப்படியே அவன் கையை தட்டி விட்டு, போ, ரொம்ப பெரியவன் மாதிரி என்னை வந்து கொஞ்சம் அதை விடு. விட்டுறவா? வீட்டுச்சாங்க உட்காந்து இங்கே பாருங்க ட்ரெஸ்லாம் கை வைக்காத, விடு மாமன் மரியாதை கொடு. மாமங்கிற மரியாதைலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் ஆச்சுல, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டாமா? ப்ளீஸ்டா ஏன்டா அப்படி கஞ்சிற? பயமா இருக்கு. பயமா? அப்போ அதை போக்கிடலாம். ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக தேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கோட கிஸ் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ஸோ டேவும் அப்படியே பொறுமையாக பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். டேக்கும் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ அப்படியே அந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அங்கே ஒரு அழகான மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த மேக்கப் செஷன் முடிஞ்சு பார்த்தா செம்ம டயர்டாக படுத்துட்ருக்காங்க. இப்போ டே தான் ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு படுத்துட்ருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்னாச்சு மாமா, ஏன் இப்படி பார்க்குற? இல்லை, கல்யாணம் வேணான்னு இப்போ என்ன நீ தான் வேணுங்கிற? கல்யாணம் வேண்டான்னு சொன்னது உண்மை தான், இப்போது நீ தான் வேணும்னு சொல்கிறதும் உண்மை தான். அதான் எப்படி? இந்த 3 மாதம் நீ என்கிட்ட பேசலல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யோசித்து பார்த்தேன், அப்புறம்தான் இந்த 3 மாதமே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறேன்னு நினச்சேன். அதான் மாறிட்டேன். அதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல. சரி விடு மாமா, திரும்ப பண்ணுவோமா? அட போடா, என்னால் முடியாது, ஸ்டாமினா இல்லை. என்ன மாமா, ஏன் மாமா அப்படி இருக்கா? டேய் ப்ளீஸ் என்னை விட்டுரு போ மாமா, எனக்கு உன் கூட ரொம்ப நன்றி, தூங்கு. என்ன உன் கூட காங்குற, நீ பட்டு தூங்குங்கிற?
ஆமாம், இனிமேல் சார் அப்படியே என் கூட கோச்சிக்கிட்டு போக தான் போகிறீங்க. எப்படியும் திரும்ப என்கிட்ட தானே வரப்போகிற. மாமா என்ன வரமாட்டியா? ஐயோ, உன்னை விட்டு எப்படி மாமா போவேன்? திருப்பி ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உன்னை தான் கேட்பேன். அப்புறம் என்ன, தூங்கு. மாமா என்னடா ஒரு குட்டி? முடியாது. கொஞ்சம் ஏய் இட்டுனூண்டு ஜங்குக்கா ப்ளீஸ். ஐயோ படுத்தாதடா ப்ளீஸ். முடியாது. கொஞ்சமாக டேய் கீழே இறங்கு ப்ளீஸ். கீழே இறங்கு. ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்பியும் டேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே திரும்பவும் ஒரு குட்டி செஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த ரிக்வெஸ்ட்டை பார்த்ததே ரொம்ப லேட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 ஹவரில் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியுமோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பர்த்டே பேபி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கான்னு சொல்லிவிடுங்க. ஓகேடா, எப்போதும் போல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.